அல்லாஹ் ஒரு பொருளுக்கு எந்த ஆற்றலை கொடுக்கவில்லையோ, எந்த புனிதத்தை தரவில்லையோ அவற்றை நம்ம நம்பக்கூடாது. இந்த அடிப்படையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயத்து கட்டுறதை ஷிர்க்குன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அல்லக தமீமத்தன், எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விடுவாரோ ஃபக்கத் அஷ்ரக, அவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார் அப்படின்னாங்க. ஏன் ஒரு பொருளை கையில தொங்க விடுறதுனால எப்படி ஷிர்க் வருது? யோசிச்சு பார்க்கணும்ல. ரசூலுல்லாஹ் ஏன் இதை ஷிர்க்குன்னாங்க? அது பொருளை தொங்க விடுறது மட்டும் டாபிக் இல்லை, அந்த பொருள் என்னவா இருக்குதோ அப்படி பார்க்கல. அவர் என்ன நினைக்கிறார்? இனி நமக்கு நோய் வராது, வந்திருக்கிற நோய் நீங்கிவிடும், அது எந்த முசீபத்தும் நம்மை அண்டாது, துன்பங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறோம் அல்லாஹ்னு நம்ம நம்பணுமா, தாயத்து நம்புறோமா? இந்த குப்பி பாதுகாக்குமா? இந்த சாதாரண ஒரு இரும்பு, சாதாரண ஒரு பேப்பர் துண்டு இது பாதுகாக்குமா? ஏராளமான தாயத்துல என்ன இருக்கு, அது உடைச்சு என்னைக்காவது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருக்கிறோமா? அவர் பாட்டு அரபில கிறுக்கி அந்த பேப்பர் உள்ளுக்குள்ள சுட்டி வச்சிருப்பார். இதை கையில கட்டினா, இதை இடுப்புல கட்டினா எப்படி நமக்கு துன்பம் வராம இருக்கும்? எப்படி ஒரு முஸ்லீம் எப்படி நம்பலாம்? அப்ப துன்பங்களை தருவதும் துன்பங்களிலிருந்து நீக்குவதும் அல்லாஹ், நோயை தருவதும் நோயிலிருந்து நீக்குவதும் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள ஏகரிவனின் அருள், நம்மை நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்கள் வழிநடந்த அனைத்து நல்லோர் மீதும், புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுவை எவ்வாறு நம்புவது என்கிற தலைப்பில் தொடராக ஈமான் தொடர்பான அடிப்படையான விஷயங்களை அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் இணை வைத்தல் என்றால் என்ன, அல்லாஹ்விற்கு எந்தெந்த விதங்களெல்லாம் முஸ்லிம் சமூகம் இணை கற்பிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பற்றியான சில செய்திகளை நாம் விளக்கணும். அல்லாஹுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனித்துவமான பண்புகள், அவை அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களுக்கும் இருப்பதாக சொன்னால், நம்பினால் அதுவும் இணை வைப்பு தான். இணை வைப்பு என்றால் இரண்டு கடவுள் இருப்பதாக சொன்னால் மட்டும்தான் இணை வைப்பு என்று ஆகிவிடாது. மூன்று கடவுள்கள் இருக்கிறார்கள், அல்லாஹுக்கு பிள்ளை இருக்கிறார்கள், அல்லாஹுவிற்கு மனைவி மக்கள் உண்டு, இப்படி சொன்னால் மட்டும்தான் ஷிர்க்கு என்பதல்ல. அல்லாஹுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனித்துவமான பண்பு, அது அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கும். படைத்த ரப்புக்கு மட்டும்தான் அந்த தனித்துவமான பண்பு உண்டு. அவனை தவிர வேறு யாருக்கும், அவனுடைய படைப்பினங்களில் யாருக்கும் எதுவும் அந்த தனித்துவமான பண்பு கிடையாது. ஆனால் அப்படி உண்டுன்னு நம்புனா அதுவும் ஷிர்க், அல்லாஹுக்கு ஈக்குவலாக ஆக்கி விடுகிறார்கள். இப்போ அல்லாஹுக்கு பசி இல்லை, அல்லாஹ்விற்கு மறதி இல்லை, அல்லாஹ்விற்கு தூக்கம் இல்லை, இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய ஒரு தனித்துவமான பண்பு. இந்த தனித்துவமான பண்புகளில் அல்லாஹுக்கு இணையாக யாரையும் கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் அதுவும் ஷிர்க்குங்கிற வகையில் தான் வரும். அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பெரும்பாவமாகத்தான் ஆகும் அப்படின்னு நாம் சொன்னோம். இப்போ அதுக்கு இன்னும் ஒரு உதாரணமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பொழுது சில சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மரணிக்கவில்லை, எழுந்து வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது தொடர்பான செய்தி புகாரியில் 3667வது இலக்கத்தில் பதிவான ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளிட்ட இன்னும் ஒரு சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கவில்லை, ரசூலுல்லாஹ் திரும்பி எழுந்து வருவாங்க, சில பேரை கொல்வார்கள் என்கிற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் மௌத்தாகலைங்கிற கருத்து சில சஹாபாக்கள் மத்தியில் இருக்கிறது. இன்னும் ஒரு சில பேர் எப்படி நம்புகிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு மயக்கத்தில் இருக்கிறாங்க, வஹி வரும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதோ வஹி வந்ததுனால மயங்கி விழுந்துட்டாங்க போல இருக்கு, அந்த ஒரு அரை மயக்கத்தில் இருப்பதை போல ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள், எழுந்து வருவாங்க. முன்பு எழுந்து வருவது ஒரு சின்ன நேரத்தில் எழுந்து வருவதற்கு பதிலாக நீண்ட நேரம் ஆகிறது, ஆனால் எழுந்து வருவார்கள், இப்படி நம்புகிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் மௌத்தாகலை என்ற இந்த ஒரு புரிதலில் சில நபித்தோழர்கள் இருக்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், பி அபி அன்த வ உம்மி, என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், திபுத்த ஹையன் வ மய்யித்தா, நீங்கள் உயிரோடு இருந்த பொழுது எப்படி நறுமணம் கமழ்ந்தீர்களோ அதுபோலவே மரணித்த போதும் நறுமணம் கமழ்கிறீர்கள், மௌத்தாயிட்டாங்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாகலை, எழுந்து வருவாங்க அப்படின்னு. அபூபக்கர் அவங்க வர்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் மௌத்தான பொழுது அபூபக்கர் அந்த ஸ்பாட்டில் இல்லை, அவங்க வேறு ஏரியாவில் இருக்கிறாங்க. தகவல் சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாங்க. தகவல் சொல்லி அபூபக்கர் அவர்கள் வந்ததற்கு பிறகு நடக்கிற இந்த சம்பவம், பஞ்சாயத்து பிரச்சனை, இதையெல்லாம் பார்க்குறாங்க. அதை மறைமுகமாக உணர்த்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் மௌத்தாகலன்னு சொல்கிறது தப்பு, மௌத்தாயிட்டாங்க,
அதை மறைமுகமாக உணர்த்துகிறார்கள். திபுத்த ஹையன் மையித்தா, உசுரோடு இருக்கும் போதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், மரணித்த பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கும்போது தூய்மையை பேணுவாங்க. இப்போவும் எந்த கெட்ட வாடையும் வரல. ஒரு மௌத்தான பாடினா ஒரு கெட்ட வாடை, ஒரு ஸ்மெல் வரும்ல, அப்படி எதுவுமே வரவில்லையே என்று அவங்க சொல்றாங்க. சொல்வதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் மௌத்தாயிட்டாங்க அப்படிங்கிறது தான். இன்னும் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, லா யுதீகல்லாஹுல் மௌத்தத்தைன், அல்லாஹ் உங்களுக்கு 2 மரணத்தை தரமாட்டான் அப்படிங்கிறாங்க. உமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, திரும்பி எழுந்து வருவாங்க, அதுக்கப்புறம் மௌத்தாவாங்க, எழுந்து இப்போ வருவாங்க, இப்போ உள்ளது மௌத்தாகலை. அப்போ 2 மரணம் என்கிற ஒரு நிலை, அந்த ஒரு புரிதலில் சில சஹாபாக்கள் சொன்ன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கும் சேர்த்து பதில் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு 2 மரணத்தையெல்லாம் தரமாட்டான், மௌத் ஆயிட்டீங்க அவ்வளோதான், இனிமே உயிர் பற்றி எழுதெல்லாம் இல்லை, மறுமை தான், உங்களுக்கு 2 மரணத்தை அல்லாஹ் தரமாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே மக்கள் எல்லாம் திரட்டி எழுந்து உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையில தான் நீங்க கவனிக்கணும், எவ்வளோ ஒரு கொள்கை தெளிவு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை அந்த வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லும். அபூபக்கர் அவர்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே எழுந்து நின்று உரையாற்றுகிறார்கள். அது புகாரில 3668 2 ஹதீஸ், அப்படி தொடர்ச்சியில் நீங்க பார்க்கலாம். அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அலா மக்களே அறிந்து கொள்ளுங்கள், மன்கான யஅபுது முஹம்மதன், யார் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், ஃபைன்ன முஹம்மதன் கது மாத், முஹம்மது அவர்கள் மரணித்து விட்டார்கள். முஹம்மதை யார் வணங்கி கொண்டிருந்தீர்களோ அவங்க விளங்கி கொள்ளணும், முஹம்மது அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஒமன்கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளட்டும், ஃபைன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் மட்டும்தான் உயிரோடு இருப்பவன், அவனுக்கு மரணமே கிடையாது. நீங்க நன்றாக புரிஞ்சு பாருங்க, சஹாபாக்கள்ல யாரும் ரசூலுல்லாஹ் வணங்கி கொண்டிருந்தார்களா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொன்னார்களா? சஹாபாக்களில் யாரும், நபித்தோழர்கள் யாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கவில்லை. ஆனால் சில சஹாபாக்கள் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு மரணம் வந்த அந்த நேரத்தில் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் மௌத்தா ஆலன்னாங்க. இந்த ஒரு பண்பு தான், அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கவில்லை நாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கவில்லை என்கிற அந்த புரிதல் சில நபித்தோழர்களுக்கு ஏற்பட்ட பொழுது அதைத்தான் அபூபக்கர் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்றாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாவலையா, அப்ப அவங்க என்ன அல்லாஹ்வா? நீ நபிகள் நாயகத்தை வணங்குறீங்களா, முகமது அவர்களை வணங்குறீர்களா? அல்லாஹ் மட்டும்தான் உசுரோடு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் யாரு மரணிக்கவில்லை என்று சொல்கிறார்களோ அவங்க அல்லாஹ்வுடைய இடத்தில் நபிகள் நாயகத்தை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அந்த ஒரு தன்மையில அல்லாஹ் மட்டும்தான் நித்திய ஜீவன், அவன் தான் காலத்திற்கும் உயிரோடு இருப்பவன், அவனுக்கு மரணமே கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு மரணம் கிடையாது என்று யாரும் சொன்னால் அவங்க ரசூலுல்லாஹ் வணங்குறாங்க என்கிற அளவுக்கு கடுமையாக அபூபக்கர் அவர்கள் சொன்னாங்கிற செய்தியை பார்க்கணும். தொடர்ச்சியா குர்ஆன் வசனங்கள் எல்லாம் ஓதுனாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மௌத்தாவாங்கன்னு குர்ஆன்ல உள்ளது தானப்பா, புதுசாவா சொன்னேன்? இன்னக்க மையித்துன் வ இன்னஹும் மையித்துன், நீங்கள் மரணிப்பவரே அவர்களும் மரணிப்பவரே. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை நோக்கி பேசினானே, குர்ஆன்ல இருக்கு 39வது அத்தியாயம் 30வது வசனம், இதை எடுத்து ஓதுறாங்க. அந்த உரையிலேயே ஓதுகிறார்கள். அல்லாஹ் நபிகள் நாயகத்தை நோக்கி என்ன சொன்னார்? இன்னக்க மையித்துன் வ இன்னஹும் மையித்துன், நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர் தான், ஒரு நாள் மௌத்தாவீங்க, அவர்களும் மரணிக்கக்கூடியவர்களே. எப்படி ரசூலுல்லாஹ்வை நோக்கி அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அபியா ரசூலுல்லாஹ் மௌத்தாவலன்னு சொல்றீங்க, இந்த கருத்துல ரசூலுல்லாஹ் விமர்சனம் பண்றாங்க, அபூபக்கர் அவர்கள் விமர்சனம் பண்றாங்க. இன்னும் அபூபக்கர் அவர்கள் ஓதுகிறார்கள், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது கலத் மின் கப்லிஹி ருசுல், முஹம்மது அவர்கள் தூதர் தவிர வேறில்லை, அவர்களுக்கு முன்பு பல தூதர்கள் மரணித்திருக்கிறார்கள், சென்று விட்டார்கள், அவங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட தூதர்கள்லாம் போயிட்டாங்க, அவங்க காலம்லாம் முடிஞ்சிருச்சு, முஹம்மதும் அவர்களை போல் ஒரு தூதர். அஃப இம் மாத்த அவ் குத்தில, முஹம்மது மரணித்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ, இன் கலபத்தும் அலா அக்காபிக்கும், நீங்க வந்த வழியே திரும்பி செல்வீர்களா? ஒமை என் கலிபலா அக்கிபைஹி, யார் வந்த வழியே திரும்பி செல்கிறாரோ ஃபலை யதுரல்லாஹு ஷைஆ, அவர் அல்லாஹ்விற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி விட மாட்டார். வஸயஜிஸில்லாஹு ஷாக்கிரீன், அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு உரிய கூலியை தருவான். இது 3வது அத்தியாயம் 144வது வசனம். அப்ப இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. உஹது போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள்னு ஒரு தவறான செய்தி, ஒரு பொய்யான செய்தி பரப்பப்பட்டது. அதை நம்பிக்கிட்டு சில சஹாபாக்கள், இனிமே எதுக்கு யுத்த காலத்தில் நிற்கணும், ரசூலுல்லாஹ்வே மௌத்தாயிட்டாங்க, இனிமே இந்த யுத்தம் தேவையா, எதுக்கு யுத்தம், யாரை தலைமையாக கொண்டு இந்த யுத்தத்தில் நம்ம பங்கெடுக்கணும் என்று ஒரு குழப்பம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த நிகழ்வை கண்டிக்கிற விதமாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான். என்ன முகமது மௌத்தாயிட்டா நீங்க வந்த வழியிலே போயிருவீங்களா, உங்க கொள்கையை நோக்கி போயிருவீங்களா? அப்படி போனீங்கன்னா அல்லாஹ்வுக்கு எதுவும் இழப்பா? அல்லாஹ்வுக்கு ஒரு இழப்பும் இல்லைன்னு அல்லாஹ் அந்த நேரத்தில் அருளப்பட்ட ஒரு வசனம் அது.
அது அபூபக்கர் அவர்கள் எடுத்து ஓதி காட்டுறாங்க. என்ன அல்லாஹ் அப்பவே சொன்னான்ல, இவர் மரணித்து விட்டால் அல்லாஹ் சொன்னான்னா அப்ப இவரும் ஒரு நாள் மரணிப்பார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நாள் மரணிப்பார்கள், நம்மை விட்டு செல்வார்கள். இது அல்லாஹ் சொன்ன ஒன்று தானே. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தையே ஏற்றுக்காம இருக்கிறீங்க, அப்போ அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் நிறுத்துறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பாருங்க, சஹாபாக்கள் யாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்று சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொல்லவில்லை. சஹாபாக்கள் யாரும் நபிகள் நாயகம் அவர்களை வணங்கவில்லை. அந்த ஒரு தன்மை மௌத்தாகலன்னு சொன்னதுக்காண்டி, மௌத்தாகலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மரணம் இல்லாதவன் அல்லாஹ் ஒரு தந்தது அல்லாஹ்வுடைய தனித்துவமான பண்பு. அந்த தனித்துவமான பண்பு நபிகள் நாயகத்துக்கு இருப்பதாக சொன்னால் அது நபிகள் நாயகத்தை வணங்கியதற்கு சமம். அபூபக்கர் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? இதுதான் அடிப்படை. அப்ப இறைவனினுடைய தனித்துவமான பண்புகளில் கூட ஒரு மனுஷனை நம்ம கூட்டாக்கிடக்கூடாது, ஒரு பொருளை நாம் கூட்டாக்கி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அந்த தனித்துவமான பண்பு இந்த நபருக்கு இருக்கிறது, இந்த மகானுக்கு இருக்கு, இந்த இறைநேசருக்கு இருக்கிறது, இந்த பொருளுக்கு இருக்கிறது, இந்த மரத்துக்கு இருக்கிறது சொல்லக்கூடாது. சொன்னால் நம்பினால் அது ஷிர்க். அப்படி உள்ளத்தில் நம்பிவிட்டாலே அது இணை வைப்பாக மாறிவிடும். இன்னும் நீங்கள் பார்க்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் அல்லாஹ்வுடைய பிள்ளை அப்படின்னாங்க. அவரும் ஒரு அல்லாஹ் கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கண்டிக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்று சொன்னதையும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று சொன்னதையும் அல்லாஹ் கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்? மல் மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், மரியமின் மகன் மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவர் அல்லாஹ் கிடையாது, கடவுள் கிடையாது, அவர் தூதர். தூதர் தவிர வேறில்லை. கது ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்பு பல தூதர்கள் சென்று விட்டார்கள். ஓ உம்முஹு சித்திகா, அவங்களுடைய தாயார் உண்மையானவர், மரியம் அவங்க உண்மையானவர். கானா யகுலானி தாம், அவ்விருவரும் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் எப்படி மறுக்கிறான்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் கடவுள்னு சொல்றிய, அவர் தூதர் தான். அவங்க அம்மாவை போய் கடவுள்னு சொல்றிய, அவங்க ஒரு நல்ல உண்மையான ஒரு நல்ல பெண்மணி, ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கப்பா, அவங்கள போய் கடவுள்ங்கிறேன். உந்தூர் கைஃபனு பையின் உலகுமுல் ஆயாத், அவர்களுக்கு நாம் சான்றுகளை எவ்வாறு தெளிவுபடுத்துகிறோம் என்பதை பாருங்கள். சும்மா உந்தூர் அண்ணா யூஃபகூன், பிறகும் அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது 5வது அத்தியாயத்தில் 74, 75வது வசனம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள்னு சொன்னதையும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள்னு சொன்னதையும் அல்லாஹ் மறுக்கிறான். மறுக்கிறதுக்கு அல்லாஹ் பெருசா வாதங்கள்லாம் வைக்கிறேன். என்ன கேட்கிறான்? சாப்பிட்டாங்கல்ல அவங்க, கடவுள்னா சாப்பிடக்கூடாது, பசி இல்லை, உணவின்பால் எந்த தேவையும் இல்லை என்பது என்னுடைய தனித்துவமான பண்பு. அந்த தனித்துவமான பண்பு அவர்களுக்கு இருக்கா? அந்த பண்பை அவர்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்களா? எப்படி நீ அவங்களை கடவுள்னு சொன்ன, அவங்க சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்களே அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இதுல இருந்து இறைவனினுடைய அந்த தனித்துவமான பண்பை ஒரு நபருக்கு இருப்பதாக வாதிட்டால், நம்பினால் அதுவும் இணை வைப்பு அப்படிங்கிறத தான் நாம தெளிவு பெற்றுக் கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த தனித்துவமான பண்புகள் சிலதையெல்லாம் சொன்னாங்க. உதாரணமா, அல்லாஹ்வுக்கு சோர்வு கிடையாது, களைப்புங்கிறது வராது. மனிதர்கள் நம்மை பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு காரியத்திலையும் தொடர்ச்சியாக நம்மால் ஈடுபட இயலாது. எதுவாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு டியூட்டி இருந்தால் 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம்னு ஒரு நேரம் நிர்ணயம் இருக்கும். காலையில் எவ்வளோ உற்சாகமாக அந்த அலுவலில் ஈடுபடுறோமோ அதே உற்சாகத்தோடு இறுதி வரை நம்ம அந்த அலுவலில் ஈடுபடுவோமா? ஈடுபட முடியாது, சோர்வு வந்துடும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு பிறகு தன்னியல்பாகவே மனிதர்களுக்கு சோர்வுங்கிற ஒன்று ஏற்பட்டு விடுகிறது. களைப்பு என்கிற ஒன்று மனிதர்களுக்கு இருக்கிறது. இது பலவீனம். அல்லாஹ்வை பொறுத்தவரை அது மாதிரி எந்த களைப்பும் அல்லாஹ்வுக்கு கிடையாது, சோர்வு அல்லாஹ்வுக்கு கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தனித்துவமான பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, புகாரியில் 43வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் தான் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க. அப்போ அங்கே இன்னொரு பெண்மணியும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் தான் வீட்டுக்கு போகும்போது வேறு ஒரு பெண்மணியும் ஆயிஷா அவர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஆயிஷா அவங்களிடத்துல கேட்குறாங்க, மன் ஹாதிஹி, இந்த அம்மா யாரு அப்படின்னு கேட்குறாங்க. காலத்து ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, ஃபுலானா, இவங்க தெரியாது, இவங்க தான் ஒரு பேரை சொல்லி, இவங்க தான் இன்னாரு, இவங்க சாதாரண பெண்மணி இல்லை, அவங்க ரொம்ப தொழுகையில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. ததுக்குருமின் சலாத்திஹா, அவங்க தொழுகை பற்றிலாம் சொல்கிறாங்க. அவங்க தொழுகை அப்படி அப்படி தொழுவாங்க, அவ்வளோ ஈடுபாடாக இருப்பாங்க, அப்படி இப்படின்னு அந்த பெண்மணியை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கொஞ்சம் சிலாகித்து சொல்கிறாங்க. சிலாகித்து சொல்லவும் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, மகள் ஆயிஷா போதும், அலைக்கும் பிமா துத்திக்கும், உங்களால் முடிஞ்சதை வணங்குங்க. உபரியான வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையிலையும் முடிஞ்சது தான், முடிஞ்சதை வணங்கினோடனே கடமைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனக்கு 5 வக்தில் சுபு மட்டும்தாங்க முடியும், மிச்சம் உள்ள 4 வக்துக்கு என்ன எதிர்பார்க்காதீங்க, ஏன் முடிஞ்சதை வணங்குன்னு அல்லாஹ்வே சொல்லி, அப்படி கிடையாது, கடமையை செஞ்சாகணும்.
கடமைங்கிறதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ரொம்ப குறைவான கடமையை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகணும், அவ்வளோதான் கடமை. அதுக்கப்புறம் அவங்க பொருளாதார வசதி பெற்றவர்களாக தான் சக்காத்து கொடுக்க போகிறார். பொருளாதார வசதி பெற்றவர்களாக இல்லைன்னு வைங்களேன், கடமைனா என்ன கடமை அவருக்கு? 5 வேளை தொழுகை தானே. ஷஹாதாவுக்கு பிறகு லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லிட்டாரா, அதுக்கப்புறம் அவர் கடமைன்னா 5 வேளை தொழுகை தான் கடமை. பொருளாதார வசதி பெற்றவராக இருந்தால் தான் சக்காத்து கொடுக்கணும். அது கூட 100க்கு 2 பெரிய அளவில் கொடுக்க போகிறது இல்லை. அப்போ கடமை என்பது ஒவ்வொரு மனிதர்களாலும் நிறைவேற்றத்தக்க வகையில் தான் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அதை கண்டிப்பாக செஞ்சுதாகணும். அதுக்கு முடியலன்னு சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றது என்ன? உபரியான மேல் மிச்சமாக செய்வாங்கல்ல, நம்மளா விரும்பி செய்யக்கூடிய உபரியான வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையும் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, அலைக்கும் பிமா துத்தீக்குன், முடிஞ்சதை செய்யுங்க. ரொம்ப போட்டு செய்யணுங்கிறதுலாம் இல்லை, கஷ்டப்பட்டு உங்களை வருத்தி கொண்டுலாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக லா எமல்லாஹ், அல்லாஹ்லாம் சலிப்படைய மாட்டான். நீங்கள் அவ்வளோ நேரம் வணங்கி வழிபாடு செஞ்சு அல்லாஹ் பார்த்து களைப்படைஞ்சிருவானா? சலிப்படைவானா? ஹத்தா தமல்லு, நீங்கள் சலிப்படைந்தாலும் அடைவீர்களை தவிர அல்லாஹ் ஒருபோதும் சலிப்படைய மாட்டான். அப்போ அல்லாஹ்வுக்கு சலிப்பு கிடையாது, அல்லாஹ்வுக்கு களைப்பு கிடையாது, அல்லாஹ்விற்கு சோர்வு கிடையாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்குறோம். இது பொதுவாக மனிதர்கள்ட்ட அந்த சோர்வுலாம் வரும், களைப்புலாம் வரும். ஒரு காரியத்தை நீண்ட நேரம் ஈடுபட இயலாது. எந்த அளவுக்கு களைப்பு, பசியாக இருந்தாலும் களைப்பாக இருக்குது. நோன்பு திறக்கிறோம், இஃப்தார் முடிஞ்சு மகரிப் தொழுகைக்கு ருக்குவுக்கு போகணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நோன்பெல்லாம் திறந்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஹாயாக அப்படி படுத்துருவார். 2 பேரும் நம்மளை கையை தூக்கி விடுங்கப்பா, ஏன் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை, இந்த வெயிட்லாம் நம்மளால் அலைய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குல்ல. சாப்பிட்டாலே நமக்கு சோர்வு வருது. எதுக்கு சொல்ல வரோம்னா, சாப்பிட்டு விட்டால் ஒரு அளவுக்கு மேலே நாம் உணவு கொண்டு விட்டாலே சோர்வு வருதுன்னா, வேலையில் எவ்வளோ சோர்வு வரும், களைப்பு வரும், அலுப்பு இருக்கும். வணக்க வழிபாட்டில் அதே மாதிரி இருக்குமா இல்லையா? நீண்ட நேரம் நிற்கிறோம், முதல் 2 ரக்காத்து எப்படி தொழுகிறோமோ அதே மாதிரி அடுத்த 2 ரக்காத்து தொழ முடியுமா? அதே மாதிரி 8ஆம் ரக்காத்து அப்படி தொழுவோமா? அடுத்து வித்திரு அதே மனநிலையில் உற்சாக மனநிலையில் தொழுவோமா? வித்திரு வரும்போது வேணால் அல்ஹம்துலில்லாஹ் சப்பீஸ்மா ஓதிட்டாரு, வித்திரு வரப்போது முடிய போகுது அப்படிங்கிற ஒரு அந்த நிலை தான் இருக்குமே தவிர, அதை இன்னும் ரொம்ப நேரம் நீட்டி முழங்கணும்னு யாராவது நம்ம சொல்லுவோமா? அப்போ இந்த சலிப்பு, அதே மாதிரி களைப்பு, சோர்வுங்கிறது மனுஷனுடைய பண்பு. எல்லா மனுஷனுக்கும் அது இருக்கு, அல்லாஹ்வுக்கு அது கிடையாது. அல்லாஹ் திருக்குறான்ல 46வது அத்தியாயம் 33வது வசனத்தில் சொல்கிறான், வானபூமியெல்லாம் நான் படைச்சனே, எனக்கு களைப்பு இருக்கா, சோர்வு இருக்கா? உலம் யபி ஹல்கிஹின்ன, இவைகளை படைத்ததில் எனக்கு எந்த சோர்வும் இல்லைங்கிறான்ல. எந்த சோர்வும் கிடையாது, ஒரு சிரமமும் இல்லை, ஒரு களைப்பும் இல்லை. ஒரு வேலையை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப இன்னொரு வேலை, அந்த டாப்பிக்கே எனக்கு இல்லைங்கிறான்ல. அப்போ இவைகள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய ஒரு தனித்துவமான பண்பு. இந்த தனித்துவமான பண்பு படைப்பினங்களுக்கு இருப்பதாக ஒருவர் நம்புவாரையானால் அவர் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்து விடுகிறார். இணை கற்பித்தல் என்கிற அந்த பாவம் அவரிடத்தில் ஏற்பட்டு விடுகிறது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தனித்துவமான பண்புல ஒன்று தான் என்ன? மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு தான். நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும், அடுத்த செகண்ட் அடுத்த வினாடி என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? மறைவான விஷயம், நாளைக்கு நடைபெறக்கூடிய விஷயம், திரைக்கு அப்பால் நடக்கக்கூடிய விஷயங்கள், இது மாதிரி மறைவான ஞானத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் இருக்கு. அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் எவருக்கும் மறைவானவற்றை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடையாது. ஏன்? இது அல்லாஹ்வுடைய தனித்துவமான பண்பு. அல்லாஹ்வுக்கு எப்படி பசி இல்லைன்னு சொல்கிறோமோ, தூக்கம் இல்லைங்கிறோமோ, மறதி இல்லைங்கிறோமோ, அது மாதிரி அல்லாஹ்வுடைய தனித்துவமான பண்பு எது? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மறைவானது தெரியும். மறைவானவற்றை அவனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. குர்ஆன்ல 27வது அத்தியாயம் 65வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க, லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி அல் கைப, வானத்திலும் பூமியிலும் மறைவானவற்றை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள மாட்டார். மறைவானது வானத்திலே உள்ள விஷயமா இருந்தாலும் சரி, பூமியில் உள்ள விஷயங்களாக இருந்தாலும் சரி, மறைவானவற்றை அறிந்து கொள்ளக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டாள். அதே மாதிரி குர்ஆன்ல அன்ஆம் என்கிற அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 6வது அத்தியாயம் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க, லா அகூலு லக்கும், உங்ககிட்ட நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன், இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருவூலங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். நபி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய கருவூலம்லாம் என்கிட்ட இருக்கு, அல்லாஹ்வுடைய செல்வம் எல்லாம் என்னிடத்தில் உள்ளது, இப்படி நான் சொல்ல மாட்டேன். வலா அஅலமுல் கைப், மறைவான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் என்றும் நான் சொல்ல மாட்டேன். வலா அகூலு லக்கும் இன்னி மலக்குன், நான் வானவர், மலக்கு, நான் மனுஷன் கிடையாது மலக்கு என்றும் நான் சொல்ல மாட்டேன்.
இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு எது வஹியாக அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் நான் பின்பற்ற வேண்டும். தெளிவாக நான் சொல்லிடுறேன், இதை சொல்லுங்கிற அல்லாஹ். அப்போ நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். எப்படிலாம் அல்லாஹ் உத்தரவு போட சொல்றான்? உத்தரவு போட்டு எதையெல்லாம் அல்லாஹ் சொல்ல சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய கருவூலம் என்கிட்ட இருக்கு, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய கருவூலம் நபிகள் நாயகத்திடம் இல்லை. நான் மலக்கு என்று சொல்ல மாட்டேன். ஏன்? ரசூலுல்லாஹ் மலக்கல்ல, மனிதர் தான். அது மாதிரி மறைவான விஷயம் எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். ஏன்? மறைவானது தெரியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் மறைவான விஷயங்கள்லாம் தெரியாது, அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும் என்பதற்கு இவை சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி புகாரில் 799 அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, பல்வேறு நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ்வுக்கும் மறைவான விஷயம் தெரியாது என்பதற்கு இது ஒரு சின்ன ஒரு நிகழ்வு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பின்னால் ஒரு ரக்காத்தை முடிக்கிறாங்க, ருக்குவிலிருந்து எழுந்திருக்கிறார்கள். அப்போ பின்னால் ஒருத்தர் ரசூலுல்லாஹ் ஸமிஅல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொன்னதற்கு பிறகு அந்த நபர் சொல்கிறார், கால ரஜுலுன் வராகும், நபிகள் நாயகத்திற்கு பின்னால் உள்ள அந்த நபர் சொல்கிறார், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் பையிபன் முபாரக்கன் ஃபீஹி இப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் ருக்குவிலிருந்து எழுந்திருக்கிறாங்க, ஸமிஅல்லாஹு லிமன் ஹமீதா இப்படின்னு சொல்லிட்டாங்க. பின்னால் இருந்து சத்தம் கேட்குது, ரசூலுல்லாஹ்வுக்கு சத்தம் கேட்குது. யாரோ ஒருத்தர் சொல்றார், ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி இப்படின்னு சொல்ற சத்தம் கேட்குது. அப்புறம் ரசூலுல்லாஹ் தொழுகையை முடிச்சுட்டு கேட்குறாங்க, ஃபலம்மா இன்சரஃப, அல்லாஹ்வின் தூதர் தொழுகையை முடித்ததற்கு பிறகு, மணில் முத்தக்கல்லிம், உங்களை இந்த வாசகத்தை சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்லிடுறாரு, நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரஐது பிதஅத்தன் வ ஸலாசீன மலக்கன், 30க்கும் மேற்பட்ட வானவர்கள் எபுத்ததீருனஹா போட்டி போடுகிறார்கள், போட்டி போடுவதை நான் பார்த்தேன். 30க்கும் மேற்பட்ட வானவர்கள் போட்டி போடுகிறார்கள். எதில்? ஐயுஹும் யக்துபுஹா அவ்வல், அவர்களில் யார் முதலாவதாக இந்த வார்த்தையை பெற்று பதிவு செய்வது என்பதில். இந்த வார்த்தையை சொன்னதை அவ்வளோ சிறப்புக்குரிய ஒரு வார்த்தை. இதை யார் சொன்னார்களோ அவருக்கு உண்டான நன்மையை பதிவு செய்வதில் 30க்கும் மேற்பட்ட வானவர்கள் போட்டி போட்டாங்க, நான் அதை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார்களுக்கு மத்தியில் போட்டியாம். என்ன போட்டி? நான் தான் இதை ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணுவேன், இல்லை நான் தான் பதிவு பண்ணுவேன், நான் தான் இதை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் காட்டுவேன் என்று மலக்குமார்களில் 30க்கும் மேற்பட்டவர்கள் போட்டி போட்டதை நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு சிறப்பான வார்த்தை என்று சொல்றாங்க. இது புகாரில் இருக்கு. இதில் நாம கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் என்ன? ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு பின்னால ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, அவங்களுக்கு பின்னால ஒரு நபர் இந்த வாசகத்தை சொல்றாங்க. சொன்னது யாரும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல, பின்னால் நடக்கிறதே தெரியல. உங்களில் இந்த வார்த்தை யார் சொன்னான்னு சொல்லி கேட்டுதான் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தார்களே ஒழிய ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இல்லை. இருந்திருந்தா அது சொல்லியிருப்பாங்கல்ல, கரெக்டாக அந்த நபரை தூக்கிட்டு நீங்கள் தானே சொன்னீங்கன்னு கேட்டிருப்பாங்கல்ல. அப்படி கேட்காம உங்களை யார் இதை சொன்னாங்க கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளக்கூடிய நிலை தான் இருந்தது. அதே மாதிரி முஸ்லீமில் 2125வது ஹதீஸ், ரசூலுல்லாஹ் பல நேரங்களில் ரமலான் அல்லாத காலங்களில் வீட்டில் போய் சாப்பிட எதுவும் இருக்கான்னு கேட்பாங்களாம். ஏதாவது சாப்பிட இருக்கா, வீட்டில் எதுவும் இருக்கான்னு கேட்பாங்க. வீட்டில் அவங்க மனைவிமார்கள் எதுவும் இல்லைன்னா இல்லைன்றுவாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி இல்லையா, இன்னை சாயிமுன் அப்படி நான் நோன்பு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. ரமலான் அல்லாத காலம் சாப்பிட்றதுக்கு ஏனைய காலங்களில் அவங்க வீட்டில் என்ன இருக்கும்? பேரிச்சம்பழங்கள் இருக்கும், அவ்வளோதான். வீட்டில் எதுவும் சாப்பிட இருக்கான்னு கேட்டால் ஏனைய காலங்களில் அவங்க வீடுகளில் இருக்கும் என்றால் பேரிச்சம்பழம் இருக்கும். 2 பேரிச்சம்பழம் 3 பேரிச்சம்பழத்தை எடுத்து கொடுப்பாங்க, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுக்குவாங்க. இல்லைன்னா எதுவும் இல்லை, அந்த பேரிச்சம்பழம் கூட இல்லை. வீட்டில் எதுவும் இருக்கான்னு கேட்பாங்க, இல்லை இல்லையா சாப்பிட நான் நோன்பு வச்சுக்கிறேன். ஏன்னா உபரியான நோன்பு அப்படி வைக்கலாம். காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, எதுவுமே சாப்பிடலை, எதுவுமே குடிக்கலை அப்படின்னா நஃபீல பார்க்குறீங்க, டயத்தை பார்க்குறீங்க, மணி 12 மணி ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு, 12 மணி வரை எதையும் சாப்பிடலை குடிக்கலை, இன்னும் கொஞ்சம் நேரம் தானே நன்மையாக மாற்றிடுவோம், நஃபிலான நோன்பு வைக்கணும் நம்ம முடிவு பண்ணலாம். நஃபிலான நோன்பு வைப்பதை முடிவு செய்வதற்கு இரவுலையே முடிவு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. கடமையான ரமலான் மாத நோன்பாக இருந்தால் தான் இரவுலையே முடிவு பண்ணிடணும். ஃபஜ்ருக்கு முன்னால் முடிவு பண்ணிடணும் நோன்பு அப்படின்னு முடிவு பண்ணிடணும். அதுவே உபரியான நோன்பாக இருந்தால் நீங்கள் இரவில் முடிவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, காலையில் கூட முடிவு பண்ணலாம். எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும். நீங்கள் காலங்காத்தால் டீ வடை போண்டா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 12 மணிக்கு கொஞ்ச நேரமாக எதுவும் 2 மணி நேரமாக எதுவும் சாப்பிடல தானே, பேசாமல் நோன்பு வச்சுருவோமா? வீட்டில் கேட்குறீங்க எதுவும் இருக்கா, இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா நோன்பு இப்படி முடிவு பண்ண முடியாது. எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் ஃபஜ்ர்லேருந்து அந்த சஹர் நேரம் இருக்குல்ல, அதுலேருந்து எதுவுமே சாப்பிடல, எதுவுமே குடிக்கலை, 12 மணிக்கு தான் உங்களுக்கு நோன்பு வைக்கலாம்ங்கிற ஐடியாவே வருது, வைக்கலாம், தப்பில்லை, நன்மையாக மாறும், அது இபாதத்தாக மாறிடும் எதுவும் சாப்பிடாமல் இருந்தால். அப்போ உபரியான நோன்பை அப்படி முடிவு பண்ணலாம். அந்த அடிப்பில் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம், மனைவிமால்கிட்ட கேட்குறாங்க சாப்பிடாதான் இருக்கா, இல்லைங்க, இல்லை அப்படின்னா நோன்பு வச்சுக்கிறேன். அப்போ அதே மாதிரி சில நாட்கள் நோன்பு வச்சுருப்பாங்க, திடீரென்று அன்பளிப்பாக ரசூலுல்லாஹ்வுக்கு பால் வந்துடும், திடீரென்று அன்பளிப்பாக சில உணவுகள் வரும்.
அந்த உணவுகளை பார்த்து ரசூலுல்லாஹ் அவ்வளோ பசியாக இருப்பாங்க, நான் நோன்பை விட்டுறேன்ருவாங்க. உபரியான நோன்பை இடையில கூட விடலாம், விடுவதற்கும் அனுமதி இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வின் தூதர் அப்படி செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்குறோம். இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இதுலேயும் நாம் என்ன புரிந்து கொள்ளணும்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு பாருங்க, தான் வீட்டில் உணவு இருக்கா இல்லையான்னு கூட தெரியலை. அல்லாஹ்வின் தூதருக்கு இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தில் பலரும் ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம்லாம் இருக்குங்கிறாங்க, அப்படி நம்புறாங்க. அது பெரிய ஒரு ஷிர்க். இந்த ஷிர்க் டாப்பிக்கை நம்ம இவ்வளவு சொல்றதுக்கு என்ன காரணம்? பெரிய அளவில் மறுமையில் ஒரு மிகப்பெரிய விளைவை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம். முஸ்லீம் சமூகம் இந்த இணை வைப்பில் விழுந்து விடக்கூடாது, விழுந்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்கிற கவலையினால் நாம சொல்றோம். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இருக்குங்கிறாங்க. அது எப்படி இருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை, அது அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள விஷயம். நபிகள் நாயகத்திற்கு மறைவான ஞானம் உண்டு என்று சொன்னால், நம்பினால் அது ஷிர்க். அது நிரந்தர நரகத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு காரியம், சொர்க்கத்தை ஹராமாக்கக்கூடிய ஒரு காரியம் அது. அப்போ ரசூலுல்லாஹ் தான் வீட்டில் உள்ளதே தெரியலையே, வீட்டில் சாப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த அல்லாஹ்வின் தூதருக்கு எப்படி மறைவான விஷயங்கள் தெரியும்? அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேலே அவதூறு சொல்லப்பட்ட செய்திகள் இருக்குல்ல, அது புகாரில் முஸ்லீமில் 2661 இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது எவ்வளோ பெரிய ஒரு துக்ககரமான நிகழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கவலை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொன்னால் அதை சொல்லலாம். தான் மனைவியை ஒரு தோழரோடு இணைச்சி அவதூறாக சொல்கிறாங்க. ஆனால் அது அவதூறு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தது எப்போ? 1 மாத காலத்துக்கு பிறகு தான், 29 நாளுக்கு பிறகு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது தெரிய வந்தது. அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததற்கு பிறகுதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்பொழுக்கு மிக்கவர்கள், நல்ல ஒரு ஒழுக்க சீலர், இந்த விஷயம் அவதூறு தான் என்று அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததற்கு பிறகுதான் நபிகள் நாயகத்திற்கு அது தெரிய வந்ததை தவிர, அது விஷயத்தில் அது உண்மையா பொய்யா என்கிற ஒரு குழப்ப நிலை தான் நபிகள் நாயகத்திற்கு இருந்தது, அறிவித்து கொடுக்கப்படுவதற்கு முன்பு வரையிலே. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அந்த அவதூறு ஹதீஸை முழுமையாக படித்து பாருங்க, மிக தெளிவாக ஒரு விஷயம் அதில் பதிவாகும். நபிகள் நாயகத்திற்கு மறைவான ஞானம் கிடையாது. ஏன் ஆயிஷா அவங்க இடத்துல சொல்லுவாங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ தப்பு பண்ணியிருந்தால் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு. இல்லையா, பிரச்சனை இல்லை, தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை சொன்னோடனே ஆயிஷா அவங்க உடஞ்சிருவாங்க. எனக்கு அவ்வளவு அழுக வந்துச்சு, ஆனால் அழுவதற்கு என்னிடத்தில் கண்ணீர் இல்லை. ஏன்? அல்லாஹ்வின் தூதர் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்களே, தப்பு செஞ்சிருந்தா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு, அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் இப்படின்ட்டாங்க. நபிகள் நாயகம் இப்படி சொன்னதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அழுவதற்கு கூட என்னுடைய கண்களில் கண்ணீர் இல்லை, வற்றி போய்விட்டது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக கவலையோடு அந்த செய்தியினை பதிவு செய்வதையும் இந்த ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்கன்னா அதனுடைய பொருள் என்னன்னு தெரியல. மறைவான ஞானம், மறைவான விஷயம். அது மறைவான விஷயத்தை அல்லாஹ் சொல்லி கொடுத்தா தான் நபிக்கு தெரியுமே தவிர, அல்லாஹ் சொல்லி கொடுக்காம நபிகள் நாயகத்திற்கு தெரியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேலே அவதூறு சொல்லப்பட்ட நிகழ்வு கூட அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சு. மறுமை நாளின் அடையாளங்களை நமக்கு சொன்னாங்க. அதே மாதிரி மன்னரை வாழ்க்கையில் நடக்கிறது சொன்னாங்க. இதெல்லாம் எப்படி சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இருக்கா? சொர்க்கத்திற்குரியவர்கள் யாருன்னு சொன்னாங்க, அபூபக்கர் சுவனத்திற்குரியவர், உமர் சொர்க்கத்துக்குரியவர் நாங்கள் எப்படி சொன்னாங்க? அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். இறை தூதர்ங்கிற அடிப்படையில் இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லணும் என்கிற வகையில் அல்லாஹ் அறிவித்து கொடுத்த காரணத்தினால் நபிகள் நாயகம் சொன்னார்களே ஒழிய, அல்லாஹ் அறிவித்து கொடுக்காட்டி அவங்களுக்கு அந்த மறைவான விஷயங்கள் தெரியாது என்பதுதான். அப்போ இந்த மறைவான ஞானம் அது குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் தெளிவாக சொல்லிட்டான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவற்றின் கருவூலங்கள் சாவி எல்லாமே அல்லாஹ்ட்ட தான் இருக்கு. அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் மறைவானது தெரியாது. இதோ ஒரு முஸ்லீம், அல்லாஹ் நம்பக்கூடிய ஒரு முஸ்லீம் இதுல மிக தெளிவாக இருக்கணும். யாருக்கும் மறைவான ஞானம், ரசூலுல்லாஹ்வுக்கே மறைவான ஞானம் இல்லைன்னா எந்த இறை தூதர்களுக்கும் கிடையாது, எந்த மனிதனுக்கும் கிடையாது, எந்த மகான்களுக்கும் கிடையாது. மறைவான ஞானம் இருந்தால் எவ்வளோ விஷயங்களை முன்கூட்டியே சொல்லலாம். சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டு எத்தனை பேர் வீடுகளில் ஸ்டக்காகி நின்னாங்க, 3 நாள் 4 நாள் ஸ்டக்காகி நின்னாங்க. முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம்ல, யாருக்காவது தெரியும்னு சொன்னால், எங்கள் சென்னையில் பெரிய வெள்ளம் வரப்போகுது, எல்லாம் கிளம்புங்க ஓடுங்கன்னு சொல்லலாம்ல. அப்படி சொன்னாங்களா? சொல்ல முடிஞ்சா? ஒரு மழையை கணிக்கிறதே ஒழுங்காக சொல்ல முடியலையே. அப்போ அதை சொன்னால் தான் நமக்கு பிரச்சனை என்ன, நாளைக்கு மழை வரும்வாங்க. அப்போ தான் இவர் தெளிவாக கன்ஃபார்மாக வெயில் தான், இவங்க மழை வரும்னு சொன்னாலே வெயில் தான் அடிக்கும், நாளைக்கு கொடை கூட தேவையில்லை, இவர் கொடை கொண்டு போகணும்னு முடிவு எடுத்துகிட்டு போனால் கூட மழை பெரிய அளவில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் சொன்னாலே மழை பெய்யாது, கொடையை வசிட்டு போயிடுவோம்னு போயிடுவார். அப்போ ஏன் அந்த அளவுக்கு வானிலையை கூட சரியாக கணிக்க முடியல. அது கூட அறிவியல் தகவல்களை வச்சு கணிக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதையே சரியாக கணிக்க முடியாத பட்சத்தில் மனுஷனுக்கு எங்கே மறைவான ஞானம் இருக்கிறது? அதுவும் இல்லாத அல்லாஹ்வுடைய தனித்துவமான பண்பு. அப்போ இறைவனின் தனித்துவமான பண்பில் யாரையும் நாம் ஈக்குவலாக்கி விடக்கூடாது, இது ஒரு விஷயம். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அம்சங்களில்
வணக்க வழிபாடுகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். வணக்கம்னு சொன்னால் அது இறைவன் ஒருவனுக்குத்தான், இறைவனை தவிர வேறு யாருக்கும் எந்த வணக்கத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களில் யாருக்கும் நாம் செய்து விடுவோமையானால் அதுவும் இணை வைப்பு. இது ஏராளமான வசனங்கள் ஹதீஸுகள்லேருந்து இதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், யூசுஃப்ங்கிற அத்தியாயத்தில் 40வது வசனம், அமர அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கி வழிபடக்கூடாது என்று இறைவன் உங்களுக்கு உத்தரவிடுகிறான். அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன? வணக்கம்னு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. இது தெளிவான உத்தரவு என்று அல்லாஹ் சொல்கிறான். தாலிக தீனுல் கையும், இதுதான் நேரான வழி, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, இதுதான் நேரான வழி என்று யூசுஃப்ங்கிற அத்தியாயத்தில் 40வது வசனம். 17வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகல்லா ரப்புக்க, உம்முடைய இறைவன் தீர்மானித்து விட்டான், அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வணக்கம், அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் எந்த வணக்கத்தையும் செய்யக்கூடாது என்று உங்களுடைய இறைவன் தீர்மானித்து விட்டான். இது 17ல் 23, இன்னும் 46வது அத்தியாயம் 21வது வசனம், 51 அத்தியாயம் 56வது வசனம், இதெல்லாம் மிக தெளிவாக வணக்கம்னு அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ் நம்மளை எதுக்கு படைச்சான்? நம்ம படைச்சதுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்றான்ல, உமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை, என்னை மட்டும் வணங்கு, என்னை தவிர்த்து வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அதுக்கு தான் படைச்சேன்ட்டான் அல்லாஹ். அப்போ நாம் படைக்கப்பட்டிருப்பதின் நோக்கமே அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அல்லாஹ் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, வணக்கம் என்றால் அது இறைவனுக்கு மட்டும்தான், இதுக்கு தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எவ்வளோ, இப்போ உதாரணமாக சஜிதா இருக்குன்னு வைங்க, சஜிதாங்கிறது ஒரு வணக்கம், சஜிதா செய்கிறோம்ல அது ஒரு வணக்கம், ருக்கு செய்கிறோம்ல அது ஒரு வணக்கம். இந்த ருக்குவு இந்த சஜிதா இதையெல்லாம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது, எந்த நபருடைய காலையும் போய் விழக்கூடாது. ஏன்? சஜிதா தான் அது, காலில் போய் விழுறீங்கல்ல, எந்த மனிதருக்காகவும் குனியக்கூடாது, இப்படி ருக்கு செய்கிற மாதிரி குனியக்கூடாது. இந்த ருக்கு சஜிதா இதெல்லாம் வணக்கம், அல்லாஹுக்கு மட்டும் உரியது. குர்ஆனில் பாருங்கள், ஏராளமான இடங்கள்ல அல்லாஹுக்கு மட்டும் உரிய விஷயங்களாகத்தான் இந்த ருக்குவு இந்த சஜிதா இவற்றையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். திருக்குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், 41வது அத்தியாயம் 37வது வசனம், லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர், சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள், அதுக்கெல்லாம் சஜிதா பண்ணக்கூடாது. வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலக்கஹுன்ன, அவைகளை படைத்த அல்லாஹ்வுக்கு மட்டுமே சஜிதா செய்யுங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதுன், நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் என்றால். உண்மையில் அல்லாஹ் தானே வணங்குற, அப்படின்னா அல்லாஹ்வுக்கு மட்டும் சஜிதா செய், சூரியனுக்கு சஜிதா செய்யாத, சந்திரனுக்கு சஜிதா செய்யாதே. அப்போ அல்லாஹ்வை தாண்டி வேறு யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது, சஜிதா என்பது ஒரு வணக்கம்னு இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு தெளிவுபட சொல்லி தருவதை பார்க்கணும். அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை 27வது அத்தியாயம் அதில் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏராளமான ஆற்றெல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு, காற்றை வசப்படுத்தி வச்சுருந்தாங்க, எறும்பு பேசுறது சுலைமான் நபிக்கு புரியும், பறவைகளை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ பறவைகள் எந்த அளவுக்கு வசப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னா, பறவைகள்லாம் கரெக்டாக வந்துருச்சான்னு பார்ப்பாங்க, போய் அதெல்லாம் கரெக்டாக ஆஜராயிருச்சா அப்படின்னு போய் செக் பண்ணுவாங்க. அப்படி ஒரு தடவை செக் பண்ணுறாங்க, செக் பண்ணும்போது ஹுதுஹுதுங்கிற பறவை மட்டும் காணும். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, மாலி லம் அரல் ஹுதுஹுத, என்ன ஆனது, ஹுதுஹுதுங்கிற பறவையை காணும், காணம்னது காயிப்பின், அது எங்கே போச்சு, லவ் அதி பண்ணஹு, அது வந்துச்சுன்னா கடுமையாக நான் தண்டிக்க போகிறேன், அதாபன் ஷதீதா, கடுமையாக நான் தண்டிப்பேன், அவ்வளோ அது பண்ணஹு, அல்லது நான் அறுத்து போட்டுருவேன், அவ்வளோ எத்தியன்னிபி சுல்தானி முபீன், அல்லது எனக்கு தெளிவான சான்றை அது கூடி, ஏன் தாமதம் என்பதற்கு தெளிவான சான்றை கொண்டு வர வேண்டும், இல்லாட்டா நடக்கிறதே வேறங்கிறாங்க. பறவைகள்கிட்ட சுலைமான் நபி பேசுகிறாங்க, ஹுதுஹுது பறவை எங்கே போச்சு, அது எப்படி, ஏன் வரல, டைமிங் ஏன் வரல, எனக்கு சரியான காரணத்தை சொல்லணும், இல்லை அறுத்து போட்டுருவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆற்றலை கொடுத்துருந்தான், பறவைகளை கூட வசப்படுத்தி கொடுத்துருந்தான். அப்போ ஹுதுஹுது பறவை பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹுதுஹுது பறவை வரும்போது சொல்லுது, நான் ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு ஜிகத்துக்க மின் சபையின் பி நபை யகீன், சபா நாட்டிலிருந்து ஒரு முக்கிய செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். வந்து அமரும் போது எப்படி ஆரம்பிக்குது, லேட்டு தான், நான் முக்கிய செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. என்ன முக்கிய செய்தி? நான் அந்த சபா நாட்டுக்கு போனேன், அங்கே பார்த்தா இன்னி வஜத்தும் ராத்தன், அங்கே ஒரு பெண்மணியை பார்த்தேன், தம்லிக்கும், அந்த பெண்மணி தான் அரசியாக இருக்கிறாள், மக்களை எல்லாம் அவள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். ஓ ஊத்தியத் மின் குல்லிஷையின், அவளுக்கு எல்லா வளமும் வழங்கப்பட்டிருக்கிறது, உலக அரசுன் அதையும், பிரம்மாண்டமான சிம்மாசனம் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. வஜத்துஹா வ கௌமஹா, இதைத்தான் கவனிக்கணும், வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ்,
அந்த பெண்ணும் அவளது சமுதாயமும் அல்லாஹ்வை விட்டு விட்டு சூரியனுக்கு சஜிதா செய்கிறார்கள். எப்படி பண்ணலாம்? அது இவர்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமல்லவா சஜிதா செய்யணும். ஒரு செய்யனலகும் ஷைத்தானும் அமாலகும், ஷைத்தான் அவர்களுடைய செயல்பாட்டை அலங்கரித்து காட்டியிருக்கிறான். அதனால அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யாம சூரியனுக்கு சஜிதா செய்கிறாங்க இப்படின்னு ஹுதுஹுது பறவை வந்து சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியா, தாமதமாக வந்ததுனால கதை உரியான்னு எனக்கு தெரியல. அப்படியே சொல்கிறாங்க, நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியான்னு தெரியல, அதை கண்டிப்பாக நம்ம செக் பண்ணுவோம். இப்போ சபா நாட்டுக்கு என்ன ஏதுன்னு அந்த நீ சொன்னது உண்மைதானா இல்லையா நான் பார்க்க போனேன். அப்போ பார்த்தா அது உண்மைன்னு விளங்குறாங்க. விளங்கியதற்கு பிறகு அந்த சபா நாட்டு அரசுக்கு இஸ்லாத்தை ஏற்குமாறு இஸ்லாத்தை எடுத்துரைத்து கடிதம் எழுதினார்கள். பிற்பாடு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு வந்தது. அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய அம்சம் இது அந்த நம்மள் 27வது அத்தியாயம் 20லிருந்து 24 உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். இதை நம்ம பார்க்க வேண்டியது அந்த பறவைக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் பாருங்க அறிவு. ஹுதுஹுது பறவைக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவு என்ன? அந்த கூட்டத்தை பார்த்து அந்த அரசியை மக்களை பார்த்துட்டு இவங்க ஏன் சூரியனுக்கு சஜிதா செய்கிறாங்க? அல்லாஹுக்கு அல்லவா இவர்கள் சஜிதா செய்ய வேண்டும். சஜிதானா யாருக்கு தான்? அல்லாஹுக்கு தான். இந்த வரலாற்று நிகழ்வை நமக்கு சொல்வதிலிருந்து இது ஒரு வணக்கம். சஜிதா என்பதே ஒரு வணக்கம். இப்போ நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வெளியூர்களுக்கெல்லாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்த சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போகிறோம், அங்குள்ள குடிமக்கள் அந்த மன்னருக்கு சஜிதா செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு எங்களுக்கு உடனே தோன்றியது, நீங்கள் தான் சஜிதா செய்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவர்கள், அவங்கெல்லாம் சஜிதா செய்வதற்கு தகுதியானவர்களா? ஒரு நபருக்கு சஜிதா செய்யலாம்னா உங்களுக்கு நாங்கள் செய்யலாம், அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு சஜிதா செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல மிக கராராக தெளிவுபட சொன்னார்கள், அதெல்லாம் செய்யக்கூடாது. லவ் குன்து ஆமிரன் அஹதன் ஐயஸ்ஜுத லி அஹதின் லா அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா. யாருக்காவது இந்த உலகத்தில் ஒரு நபர் இன்னொரு நபருக்கு சஜிதா செய்யலாம் என்று இருந்திருந்தால் ஒவ்வொரு மனைவிமார்களும் கணவன்மார்களுக்கு சஜிதா செய்யணும் நான் சொல்லியிருப்பேன். சஜிதா செய்யலாம்னு இருந்தால் யார் யாருக்கு செய்யலாமா? மனைவி கணவனுக்கு செய்யலாம். இங்கே நேர் உள்டாவாக இருக்கும். உலக நடப்பு என்னவா இருக்கும்? அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அம்மா சொன்னால் சாப்பிடுவோம், அம்மா சொன்னால் போவோம் என்கிற அளவுக்கு இப்போ உள்ள நிலைமைகள் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறது என்ன? இந்த உலகத்தில் ஒரு ஆளுக்கு சஜிதா செய்யலாம்னா மனைவி கணவனுக்காண்டி செய்யும்படி நான் சொல்லியிருப்பேன்னா முழுக்க முழுக்க அவளுக்கு கடமைப்பட்டவளாக இருக்கிறாள். அந்த அளவிற்கு அவன் அந்த குடும்பத்திற்காக தன்னை உருக்கி உழைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதையே நான் சொல்லலையே, அதையே நான் கூடாதுட்டேன். ஏன்? சஜிதானா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அப்போ சஜிதா என்பது இறைவனுக்கு மட்டும்தான் என்கிற காரணத்தினால தான் கணவனுக்கு மனைவி சஜிதா செய்வதை கூட நான் அனுமதிக்கல, அது கூடாது என்று சொல்லிவிட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்கிற செய்தியை பார்க்கணும். அப்போ இதெல்லாம் இப்போ இந்த சஜிதாங்கிறது வணக்கம்னா அப்போ அதனுடைய பொருள் என்ன? இந்த வணக்கத்தை இவர் யாருக்கும் செய்யக்கூடாது. தர்காவுக்கு போகிறது, அங்கே போய் சாஷ்டாங்கமாக சஜிதாவில் விழுறது, அல்லது அரசியல்வாதிகளை பார்த்துட்டா காலில் விழுறது, பெரியவர்கள் மூத்தவர்கள் குடும்பத்தில் மூத்தவர்கள் வயதானவர்கள்னு பார்த்தா காலில் விழுறது. முந்தைய காலத்தில் அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்துச்சு. நம்ம சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா பெற்றோர் காலில் விழுந்து ஆசி வாங்குவாங்க. இந்த காலில் விழுவதுங்கிற கலாச்சாரம் நம்ம பார்வைக்கு சாதாரணமான ஒரு செயலாக தெரிந்தாலும் அது சஜிதா தான். அது குனீரம்னா அது சஜிதா தான். இதை வந்து செய்ய அல்லாஹுக்கு மட்டும்தான். வணக்கம்னா அல்லாஹுக்கு தான். அல்லாஹை தவிர்த்தவர் யாருக்கும் எந்த வணக்கத்தையும் செய்யக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கணும். சஜிதாங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு வணக்கம். இது மாதிரி எந்த வணக்கத்தையும் செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கணும். அடுத்து இந்த இணை வைப்பிலேயே உள்ள இன்னொரு வகை என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் எல்லாம் பல்வேறு பொருட்களை படைச்சிருக்கலாம். ஒவ்வொரு பொருளுக்கும் எந்தெந்த தன்மையை அல்லாஹ் கொடுத்துருக்கிறானோ அதை மட்டும் தான் நம்ம நம்பணும். ஒரு பொருளுக்கு அல்லாஹ் என்ன ஆற்றலை கொடுத்துருக்கிறானோ, எந்த தன்மையை கொடுத்துருக்கிறானோ அதைத்தான் நம்ம நம்பணும். எந்த பொருளுக்கு அல்லாஹ் குறிப்பிட்ட ஆற்றலை கொடுக்கவில்லை, அல்லாஹ் கொடுக்காத ஆற்றலை நம்ம அந்த பொருளுக்கு இருக்கிறதா நம்புனா அதுவும் ஷிர்க். அல்லாஹ் ஒரு பொருளுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கவே இல்லை, அதை போய் நம்ம அந்த ஆற்றல் இருப்பதா நம்பணும் வைங்க, ஷிர்க்கில் கொண்டு போய் விட்டுரும், ஷிர்க்காகவே ஆகும். இப்போ உதாரணமாக எலுமிச்சம்பழம் இருக்குன்னு வைங்க, இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? எலுமிச்சம்பழத்துக்கு அல்லாஹ் என்ன ஆற்றலை கொடுத்துருக்குறானோ அப்படித்தான் நம்பணும். எலுமிச்சம்பழமா இதை வச்சு சர்பத்து போடலாம், முகம்பு திறக்கும் போது இதை புளிஞ்சு ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம், அல்லது ஊறுகாய் வைக்கலாம், எலுமிச்சம்பழத்தை வச்சு ஊறுகாய் வைக்கலாம், எலுமிச்சம்பழத்தை சமையலுக்கு பயன்படுத்தலாம், பிரியாணிக்கோ வேறு எதுக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்தலாம். இதுதான் நம்ம நம்பணும். உண்மையில் அல்லாஹ் இதுதானே தன்மையை கொடுத்துருக்குறான். இதை தாண்டி எலுமிச்சம்பழத்துக்கு வேறு எதுவும் தன்மை இருக்குதா? கிடையாது. அப்போ அல்லாஹ் அந்த பொருளுக்கு என்ன தன்மையை கொடுத்துருக்குறான்னு அதைத்தான் நம்ம நம்பணும். அதை தாண்டி இப்போ ஒருத்தர் எலுமிச்சம்பழத்தை எடுத்து வண்டிக்கு முன்னால் மாட்டுறாரு, லாரிக்கு முன்னால் மாட்டுறாரு, பைக்குக்கு முன்னால் மாட்டுறாரு. ஏன் எதுக்குன்னு கேட்டால் எலுமிச்சம்பழத்தை மாட்டோம்னா வண்டி ஆபத்தே வராது, எந்த விபத்தும் ஏற்படாது, பைக்கு நல்லா அழகாக போகும், ராகத்தாக போகுங்கிறாரு. இப்போ என்ன? ஷிர்க்கு. இது சாதாரண செயலாக தெரியுது, ஷிர்க் இது. ஏன்? அப்போ அந்த எலுமிச்சம்பழம் அந்த வாகனத்தை அந்த பயணத்தை இனிதாக்கக்கூடிய அம்சம் அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கா?
அந்த தன்மையை அல்லாஹ் எலுமிச்சம்பழத்துக்கு கொடுத்துருக்குறானே? ஒருபோதும் கொடுக்கலையே. இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் பாருங்கள், சமுதாயத்தில் இந்த சூனியம்லாம் இந்த எலுமிச்சம்பழத்தில் வைக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. எலுமிச்சம்பழம், தேங்காய் இதையெல்லாம் வச்சு என்ன செய்வாங்களாம்? சூனியம் பண்ணுவாங்களாம். அதாவது ரோட்டில் போகும்போது ஒரு எலுமிச்சம்பழம் கிடச்சின்னு வைங்க, இவர் 10 கிலோமீட்டர் தாண்டி போவார். ஆஹா, ஏதோ எலுமிச்சம்பழம் இருக்கேன், நமக்கு எவனோ சூனியம் வச்சுருக்கிறான், இவர் பெரிய பெரிய எலான் மஸ்க்கு, இவர் தொழிலில் கொடியட்டி பறக்கிறாரு, அவர் தொழிலை வந்து ஓய்க்கணுங்கிறதுக்காண்டி என்னவா எவனோ நமக்கு சூனியம் வச்சுருக்கிறான், இந்த இதை நம்ம தாண்டி போயிடக்கூடாதுன்னு சுற்றி போவார். அதை தாண்டி போயிட்டோம்னா ஆபத்து வந்துருமா. அப்போ எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சம்பழமாக பார்க்கணும், தேங்காவை பார்க்கணும். தேங்காய் கொண்டு சட்னி செய்யலாம், அல்லது ஒருத்தனை தாக்குறதா இருந்தால் அந்த தேங்காய் கொண்டு மண்டையை அடித்தோம்னா மண்டை பொழந்துடும், இப்படி நம்பலாம். அது வேற. அதை தாண்டி அதுக்கு ஏதோ ஒரு அதிதீவிரமான ஒரு சக்தி இருக்கிறது, அந்த பொருள் ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது, நம்ம நம்பணும். நீங்கள் அதுவும் ஷிர்க், அப்படி நம்பக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ஏராளமான மார்க்க ஆதாரங்கள் இருக்குது. உதாரணமாக அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி 21:9-4-7 அதில் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எல்லாரும் சேர்ந்து ஹுனைன்கிற யுத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ காணலில் குஃபாரி சித்ரத்துன், இறை மறுப்பாளர்களுக்கு என்று ஒரு இலந்தை மரம் இருந்தது. அந்த இலந்தை மரத்தில் தான் அவங்க தங்குவாங்க. அங்கே தான் ஏதாவது ஒரு பயணம்னு போகிறதா இருந்தால் அந்த மரத்துக்கு கீழே தங்குவாங்க. அல்லிக்கூன பிஹா அஸ்லிஹத்தஹும், அந்த மரத்தில் தேர்வு செய்து தங்களுடைய ஆயுதங்களை தொங்க விடுவார்கள். யுகாலுலஹா தாத்து அன்வாத், அந்த மரத்துக்கு பேர் தாத்து அன்வாத். இறை மறுப்பாளர்கள் அவங்க ஒரு மரத்தை புனிதப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த பயணம்னு போனால் அந்த மரத்தில் போய் தங்கிடுவாங்க. பயணம்னு போனால் அந்த மரத்துக்கிட்ட தான் ஆயுதங்களை தொங்க விடுவாங்க. அந்த மரத்துக்கு பேர் தாத்து அன்வாத். இப்படி இருந்தது. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்களும் ஒரு இலந்தை மரத்தை தாண்டி போனோம். இவங்க வேற ஒரு இலந்தை மரத்தை தாண்டி போகிறாங்க. தாண்டி போகும்போது ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இஜஅல்னா தாத்த அன்வாத்தின், எங்களுக்கும் ஒரு தாத்த அன்வாத்தை ஏற்படுத்துங்க. எப்படி யூதர்களுக்கு ஏனையவர்களுக்கு தாத்தன்வாத் இருக்கிறதோ, இறை மறுப்பாளர்களுக்கு தாத்தன்வாத்துன்னு ஒன்று இருக்குதோ, புனித மரம் இருக்கிறதோ, அதுபோல் எங்களுக்கு இந்த தாத்தன்வாத்தை, இந்த மரத்தை, இந்த இலந்தை மரத்தை எங்களுக்கு புனித மரமாக ஏற்படுத்தித்தாங்க. நாங்கள் இங்கேயே தங்கி கொள்வோம், நிழல் பெறுவோம், இதுலேயே ஆயுதத்தை தொங்க விடுவோம், இதை எங்களுக்கு புனிதமாக்கி தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, இறைவன் மீது ஆணையாக, நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்கிறது தெரியுமா? கமா கால கௌமு மூசா, மூசா நபியின் சமுதாயம் சொன்னதை போல் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. மூசா நபியின் சமுதாயம் தான் இஜஅல்னா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அவர்களுக்கு எப்படி பல கடவுள்கள் இருக்கிறதோ அது மாதிரி எங்களுக்கும் பல கடவுள்களை ஏற்படுத்தித்தாங்க என்று மூசா நபியின் சமுதாயம் மூசா நபியிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அவங்க ஒரு கூட்டத்தை கடந்து போகும்போது அல்லாஹ் குர்ஆன் அதையும் சொல்கிறான். அவங்க பார்த்தா பல கடவுள்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மூசா நபிகிட்ட சொன்னாங்களா கோவப்பட்டு, அவங்களுக்கு மட்டும் பல கடவுள், எங்களுக்கு மட்டும் ஒரு கடவுளா? எங்களுக்கும் பல கடவுளை தான். இது எப்படி இருக்கு பாருங்க. இப்படி ஒரு நபி இடத்துல இப்படி கோரிக்கையை வச்சாங்க. ஒரு கடவுள்னு வாழ்நாள் முழுக்க கத்திய பிரச்சாரம் பண்ணி அந்த கொள்கையின்பால் கூட்டு வந்திருக்கிறாங்க. ஃபிரௌன்கிற கொடுங்கோலன் அவனுடைய அடக்குமுறையிலிருந்தெல்லாம் காப்பாற்றி வந்திருக்கிறாங்க. கடல் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்க, அவங்க பலதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். உடனே மூசா நபிட்ட அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, அது என்ன எங்களுக்கு மட்டும் ஒரு கடவுளுங்கிறீங்க, நாங்கள் என்ன இழித்தவாயர்களா? அவங்களுக்கு எப்படி பல கடவுள் இருக்கிறார்களோ அதுபோல் எங்களுக்கும் பல கடவுள்னு சொல்லுங்க, பல கடவுளை ஏற்படுத்துங்கன்னு கேட்டாங்க. அப்போ மூசா நபி சொன்னாங்க, இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலுன், முட்டாள் சமுதாயமாக இருக்கிறீங்களப்பா, அறிவே இல்லாமல் இருக்கிறீன்னு திட்டினாங்க. அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் முந்தைய சமுதாயத்தின் வழியை தேடி போகிறீங்களா? அவங்க அல்லவா இப்படி ஒரு புனித மரத்தை தாங்கன்னு கேட்டாங்க. இன்னஹால சுனனும் இல்லை தர்க்க புண்ண சுனன மண்கான கபலக்கும், நீங்கள் முந்தைய சமுதாயத்தின் வழியை ஜானுக்கு ஜான் மூலத்துக்கு மூலம் பின்பற்றுகிறீர்கள், இப்படி போனால் அழிவைத்தான் தேடி சந்திப்பீர்கள், அழிவுக்கு போயிடுவீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை செய்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கணும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன விளங்குது? ஒரு பொருளை புனிதப்படுத்துறதுங்கிறது கிடையாது. மரம்னா மரமாக பார்க்கணும். அது என்ன தாத்தன் வாத்தன் புனித மரமாக கேட்குறது? அந்த மரத்தில் தான் தங்கணும்னு என்ன இருக்குது? மரத்தின் மூலமாக என்ன பயனை பெற முடியுமோ அந்த பலனை பெறலாம். நிழல் பெறுவதற்காக ஒரு மரத்தில் ஒதுங்குறோமா, ஓகே. அந்த மரத்தில் தேர்வு செய்து கீழே ரிலாக்ஸாக இருக்குன்னு தங்குறாரா, ஓகே. அதை விட்டுவிட்டு இறை மறுப்பாளர்களுக்குலாம் தாத்தன் வாத் புனித மரம் இருந்தது, அது மாதிரி இந்த மரத்தை எங்களுக்கு புனிதமாக ஆக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பயணத்துக்கு போகும்போது அந்த மரத்தில் தங்கிட்டு போனால் பயணம் வெற்றிகரமாக அமையும், யுத்தத்துக்கு போனால் யுத்தம் வெற்றி பெறும், வியாபாரத்துக்கு போனால் வியாபாரம் பெருகும், வியாபாரத்தில் நல்ல வளம் கொட்டும். அந்த மரத்தில் தங்குனா, அங்கே நிழல் பெற்றால், அங்கே ஓய்வு பெற்றால், அங்கே ஆயுதங்களை தொங்க விட்டால். அப்போ இது மாதிரி இறை மறுப்பாளர்கள் கேட்டாங்க, நீங்கள் அப்படி கேட்குறீங்க, அப்படி கேட்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். பிற்பாடு ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கெல்லாம் பிறகு சில காலத்தில் அது ஆத்தன்வாத்து மரம் எங்கே இருக்குது, எப்படி ஒரு குரூப்பு கிளம்புது. சஹாபாக்கள் கேட்டாங்கல்ல, அந்த மரம் எங்கே இருக்குன்னு ஒரு குரூப்பு கிளம்புது. உமர் பார்த்தார், இது உருப்படாது, இது சரி வராது, காலி பண்ணிட வேண்டியதான், அந்த மரத்தையும் வெட்டி விட்டார்.
அந்த சஹாபாக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மரத்தை காட்டி கேட்டாங்கல்லங்க, இந்த மரத்தை எங்களுக்கு தாத்தன் வார்த்தை ஏற்படுத்தி தாங்கன்னு கேட்டாங்க. அது அந்த பயணத்தில் போனவங்களுக்கு தானே தெரியும். ஹுனைன் பயணத்தில் யாரெல்லாம் போனாங்களோ அவங்களுக்கு தானே தெரியும். பிற்காலத்தில் உள்ளவங்க ஆமாம் சஹாபாக்கள் எந்த மரத்தை கேட்டாங்கன்னு ஒரு குரூப் கேட்குது. அப்படின்னா என்ன, மறுபடியும் அங்கே போய் தங்குறதுக்கு. இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து போவாங்க, உம்ராவுக்கு போவாங்க. அப்போ அந்த பயணத்துக்கு வழிகாட்டுறவங்க என்ன செய்வாங்கன்னு இந்த வாரங்க இங்கே தான் உஹது மலை, இங்கே தான் சஹாபாக்கெல்லாம் யுத்தம் பண்ணாங்கன்னொன்னே ஒருத்தர் அப்படியே உஹது மலையை பேக்குறாரு. பேத்து ஒரு கல் எடுத்துகிட்டு வர்றது, அங்கேருந்து ஒரு கல், ஏதோ ஒரு புனித கல் அப்படின்னு அதை எடுத்துகிட்டு வர்றது. திடீர்னு ஒரு இடத்த காட்டி இந்த மலையில் இருந்து தான் ரசூல்லா பயான் பண்ணாங்க, ஓ அப்படியான்னு சொல்லி அங்கே ஒரு கல்லை உடைக்கிறது. சஃபாவுக்கு போனோம்னா அங்கே ஒரு கல்லை உடைக்கிறது. இப்படி உடச்சி தான் அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ கவர்மெண்ட்டை என்ன செஞ்சுருக்காங்கன்னா பெரிய சேஃப்டி போட்டான். சஃபா மருவா அந்த மலையை சுற்றிலாம் பெரிய சேஃப்டியே. இவங்க சும்மா இருக்கிறது இல்லை, போய் எல்லாத்தையும் அப்படியே அந்த ஹிரா குகைக்கு இங்கேருந்து மேலே ஏறுவாங்க. மேலே ஏறி இதுக்குள்ளே தான் இருந்தாங்க ரசூல்லா தங்குனாங்கன்னா அது உள்ளே போகிறதுக்கு அவ்வளவு சண்டை, தள்ளுமுள்ளு ஏற்பட்டு உள்ளுக்குள்ளே போகிறது, அங்கே நின்று தொழுகிறது, அது ஒரு இபாதத்துக்குரிய ஒரு இடமாக மாற்றுறது, இதெல்லாம் சமுதாயத்தில் இருக்குது. அப்போ அங்கேருந்து ஒரு சில கல்லை பேர்த்து எடுத்துகிட்டு வர்றது. அப்போ இப்படியான செயல்பாடுகள் இருக்குல்ல, இது இஸ்லாத்திற்கு புறம்பானவை. புனிதமாக அல்லாஹ் எதை புனிதப்படுத்தினாலும் அந்த புனிதத்தை தான் நம்ம நம்பணும். அல்லாஹ் ஒரு பொருளுக்கு எந்த ஆற்றலை கொடுக்கவில்லையோ, எந்த புனிதத்தை தரவில்லையோ அவற்றை நம்ம நம்பக்கூடாது. இந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயத்து கட்டுறதை ஷிர்க்குன்னாங்க. நீங்கள் இந்த பின்னணியில் விளங்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அல்லக்க தமீமத்தன், எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விடுவாரோ ஃபக்கத் அஷ்ரக்க, அவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார் அப்படின்னாங்க. ஏன் ஒரு பொருளை கையில் தொங்க விடுறதுனால எப்படி ஷிர்க்கு வருது? யோசிச்சு பார்க்கணும்ல. ரசூல்லா ஏன் இதை ஷிர்க்குன்னாங்க? அது பொருளை தொங்க வருது மட்டும் டாபிக் இல்லை, அந்த பொருள் என்னவா இருக்குதோ அப்படி பார்க்கல. அவர் கையில் ஒரு பொருளை ஒரு குப்பியை கட்டின உடனே அவர் என்ன நினைக்கிறார், இனி நமக்கு நோய் வராது, வந்திருக்கிற நோய் நீங்கிவிடும், அது எந்த முசீபத்தும் நம்மை அண்டாது, நமக்கு பல்வேறு விதத்தில் இந்த பாதுகாப்பாக இருக்குது, எது இந்த தாயத்து நம்மளை பாதுகாக்கும் நினைக்கிறார். நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம், நமக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், அதிலிருந்தெல்லாம் இந்த தாயத்து நம்மை பாதுகாக்கும். அப்போ துன்பங்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கிறோம் அல்லான்னு நம்ம நம்பணுமா, தாயத்து நம்பணுமா? இந்த குப்பி பாதுகாக்குமா? இந்த சாதாரண ஒரு இரும்பு, சாதாரண ஒரு பேப்பர் துண்டு இது பாதுகாக்குமா? ஏராளமான தாயத்தில் என்ன இருக்குது, அது உடச்சி என்னைக்காவது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருக்குறோமா? நம்ம துன்பத்திலேருந்து நம்மளை காக்கக்கூடிய அளவிற்கு அந்த தாயத்தில் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லையே. அரபியில் கிறுக்கி வச்சுருப்பாங்க, பெருசாக என்னமோ என்னன்னே தெரியாது, அவர் பாட்டு அரபியில் கிறுக்கி வச்சுருப்பார். கிறுக்கி அந்த பேப்பர் உள்ளுக்குள்ளே சூட்டி வச்சுருப்பார். இதை கையில் கட்டினா, இதை இடுப்பில் கட்டினா எப்படி நமக்கு துன்பம் வராமல் இருக்கும்? எப்படி ஒரு முஸ்லீம் எப்படி நம்பலாம்? அப்போ துன்பங்களை தருவதும் துன்பங்கள்லேருந்து நீக்குவதும் அல்லாஹ், நோயை தருவதும் நோயிலிருந்து நீக்குவதும் அல்லாஹ். இப்படி அல்லாஹ்வை நம்பாம ஒரு பொருளை கையில் கட்டிவிட்டால், இடுப்பில் கட்டிவிட்டால் நமக்கு நோய் வராது, துன்பம் வராது, வந்திருக்கிற நோய் நீங்கிவிடும் இப்படின்னு நம்பினா இது ஷிர்க். அல்லாஹ் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையை ஒரு அற்ப பொருளின் மீது வைக்கிறார்கள். அந்த பொருளை பொருளாக பார்க்காம, இரும்பு துண்டுனா இரும்பு துண்டா பார்க்கணும், குப்பினா குப்பியா பார்க்கணும், அப்படி பார்க்காம இது நோய் நீக்கக்கூடிய ஒரு அதி அற்புத சக்தி இதில் இருக்கு. அதனால தான் வெளிநாட்டுக்கு ஆரம்ப காலத்தில் வெளிநாட்டுக்கு போகிற குரூப்பு பார்த்தீங்கன்னு வைங்க, இடுப்பில் ஒரு தாயத்து, ஒன்றில் 3 கட்டியிருப்பார், இந்த பக்கம் இங்கே ஒரு தாயத்து, இந்த பக்கம் ஒரு தாயத்து. அவன் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது டிடெக்டரை வச்சு செக் பண்ணுவான், கீங்கின்னு சத்தம், இடுப்பில் பார்த்தா ஒரு சத்தம், என்ன இங்கிட்டு 3 தாயத்து தொங்கிட்டு இருக்கும். கையில் செக் பண்ணால் அங்கே ஒரு சத்தம், ஏன் இங்கே ஒரு 2, இந்த கையில் 1, ஏப்பா என்னதுன்னு அவனுக்கு தெரியாது, எல்லாத்தையும் எடுப்பா. பெரிய இரும்பு 1 கிலோவுக்கு இரும்பு உடம்புல சுமந்துக்கிட்டு இருக்கிறான், என்னத்தை அவன் கடத்துறாங்க என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு. அப்போ இந்த தாயத்து என்பது, அதன் மீது நம்பிக்கை வைப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பு என்று சொன்னது காரணம், அல்லாஹ் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை அற்ப பொருளின் மீது வைக்கிறார். ஒரு பொருளை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது, அல்லாஹ் அந்த பொருளுக்கு என்ன தன்மையை கொடுத்தாலும் அந்த தன்மையில் பார்க்காம இவர் அதீத கண்ணோட்டத்தோடு அதீத சிறப்பு வாய்ந்த ஆற்றல் அந்த பொருளுக்கு இருப்பதாக பார்க்கிறார். அப்படி பார்த்தா அது ஷிர்க், அது இணை வைப்பில் கொண்டு போய் விட்டுரும். இது தொடர்பாக மேலதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதை இன்னும் நம்ம சமுதாயத்தில் இது தொடர்பாக என்னென்ன வகையில் இணை வைப்பு இருக்கிறது என்பதையும் அதனுடைய விளைவுகளையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.